அதுவும் எவ்வளவு ரேடிக்கலா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஓட்டு. எவ்வளவு ரேடிக்கல். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்ப மக்கள் சித்தாந்தத்தை தாண்டி வேற ஏதோ பாக்குறாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன பாக்குறாங்க? ரைட் லெஃப்ட் தாண்டி ஏதோ பாக்குறாங்க. 40% ஆஃப் பீப்பிள் லேட்டா கமிட் பண்றாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. நீங்க பாருங்க, நம்ம பிஎம் சார் பல இடத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு பிரேசில் இருந்து ஆரம்பிச்சு எல்லா கண்ட்ரியும் பாருங்க. இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? எல்லாரும் வேஸ்ட், நான் வந்தனா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும், அவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பாருங்க. அது சில பேர், சேவியர் மேலி, லாட்டின் அமெரிக்கால ஒரு பிரசிடென்ட், அவர் எலெக்ஷன் கேம்பெயினே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கட்டர் தூக்கிட்டு வந்தார். சாக்கட்டர், அந்த சூப்பர்மேன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்கட்டர், அந்த மர வெட்டுறக்கு ஒரு கருவி எடுத்துட்டு வந்தார். அவர் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் யூடியூப்ல பாருங்க. நான் வந்தனா மொத்தமா சிஸ்டத்தையே வெட்டி தூக்கி வீசுறேன்னு சொல்லிட்டு அந்த சாக்கட்டரை ஆன் பண்ணி மக்களுக்கு காட்டுவார். நான் வந்தனா உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கு, என்னடா இப்படிலாம் பண்றாரு. அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. நான் வந்தனா என்ன பண்ணுவேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உடைச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் வந்தனா 50% அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இப்படித்தான் கேம்பெயினே பண்ணாரு. ஹையஸ்ட் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தார். சோ இப்படி இருக்காங்க. சோ இத்தாலி மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பழைய இத்தாலியினுடைய ரெனேசன்ஸை கொண்டு வர்றேன், எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல பாருங்க, நெதர்லாண்ட்ஸ் வந்து ரைட்டிஸ்ட் எல்லாம் தாண்டி ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெர்மனில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏஎஃப்டிங்கிற ஒரு கட்சி, எங்க ஊருக்கு இமிகிரேஷனே வரக்கூடாது, ஜெர்மன்ஸ்க்கு மட்டும்தான், 20.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கால பாருங்க 3% வாக்கு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஆயிருக்காரு இந்த எலெக்ஷன். அப்ப உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா, மக்கள் யாரெல்லாம் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க பக்கம் மக்கள் போறாங்க. நான் மாற்றத்தை கொடுக்கிறேன், அடிப்படையே நான் மாத்துறேன், புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றேன். சோ அப்ப மக்களுக்கு என்ன? மக்களுக்கு மாற்றம் வேண்டும், தொடர்ந்து மாற்றம் வேண்டும். அக்ராஸ் த வேர்ல்டு எலெக்ஷன் பாருங்க, அதுவும் எவ்வளவு ரேடிக்கலா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஓட்டு. எவ்வளவு ரேடிக்கல். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாரு. என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. சோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. சோ we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க. எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சேவியர் மேலி, மெலோனி, எத்தனையோ தலைவர்கள், வேண்டர் வால்ஸ் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல, எல்லா இடத்துலயும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும், ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டு போடணும்.